கடனை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 7ஆம் பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். கடனும் வாங்காதே கடனும் கேட்காதே என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இன்றைய பொருளாதாரத்தில் இது காரிய சாத்தியமானது அல்ல. ஆளுக்கு ஆள் கடன் வாங்குவதை விட அதிகமாக ஒரு நாட்டிடம் இன்னொரு நாடு கடன் வாங்கும் காலம் இது. கடனும் அதற்கான வட்டியும் தார்மீகமாக, தத்துவ ரீதியாக, சட்டபூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்ட காலம் இது. வட்டிக்கு வெள்ளைக்காரன் இன்ட்ரெஸ்ட் என்ற பெயர் வைத்தான். அந்த வார்த்தைக்கு அக்கறை என்று ஒரு பொருள் உண்டு. வட்டி என்று ஒன்று கிடைப்பதனால்தான் கொடுப்பவன் அக்கறையோடு கொடுக்கிறான். திருப்பி செலுத்துகிறவனும் பயந்து கொண்டு அக்கறையோடு செலுத்துகிறான். கடனே வாங்காமல் தொழில் செய்வது கடினம். பெரும் பணம் முதலீடு செய்கிறவனும் அதைவிட பெரும் பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. தொழிலின் அளவை பொறுத்து கடனின் அளவு குறைகிறது, உயர்கிறது. தகப்பன் சொத்து வசதியாகவும் பிள்ளை சிக்கனமாகவும் இருந்தால் அடுத்த தலைமுறை கடன் வாங்க வேண்டி இராது. ஆனால் அடுத்த தலைமுறையின் தலையெழுத்து கடனாகவே ஆகிவிடும். உட்கார்ந்து செலவழித்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். ஆகவே வசதி உள்ளவனும் தொழில் செய்து தீர வேண்டியிருக்கிறது. வட்டி அவன் தலையிலும் ஏறி உட்காருகிறது. அப்படி கடன் வாங்கும்போது தேவை என்பதற்காக மட்டும் கடன் வாங்கக்கூடாது. திருப்பி கொடுக்க முடியுமா என்று யோசிக்க வேண்டும். தமிழிலே பணத்தை நாணயம் என்பார்கள். அந்த வார்த்தை கடன் வாங்கியவன் நடந்து கொள்ள வேண்டிய முறையை குறிக்கும். கையில் 10,000 ரூபாய் இருந்தால் 8,000 ரூபாய்க்கு வீடு வாங்கி மீதி பணத்தில் பத்திரம் பதிந்து குடிபுகுந்து விட வேண்டும். அதையும் குழந்தை பேரில் மைனர் சொத்தாக வைத்துவிட்டால் அவசர காலத்தில் அடகு வைக்காமல் கஷ்ட காலத்தில் குடியிருக்க பயன்படும். கையில் இருப்பது 10,000, கடன் வாங்குவது 40,000. இப்படி 50,000த்திற்கு வீடு வாங்கி மாதம் 600 ரூபாய் வட்டி கட்டுவதை விட 500 ரூபாய் வாடகை வீட்டில் ஆனந்தமாக குடியிருக்கலாம். கட்டியவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடு. வாங்கிய வீட்டை விற்க நேர்ந்தால் உயிர் போகும். வாடகை வீட்டை மாற்ற நேர்ந்தால் கவலை ஏது? என் அனுபவங்களிலேயே உச்சக்கட்ட அனுபவம் இந்த கடன்தான். 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதற்கு வட்டியாக 30,000 கட்டியிருக்கிறேன். என் பொருட்டு கையெழுத்து போடும் உரிமையை ஒருவனிடம் கொடுத்துவிட்டு அவன் வாங்கிய கடனுக்கெல்லாம் நான் பாத்தியப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைப்பது என்று முடிவு கட்டி அடைக்கத் தொடங்கி இரட்டிப்பு பணம் கொடுத்திருக்கிறேன். காஞ்சி பெரியவர்கள் ஒன்று சொன்னார்கள், கடனை திருப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் அது ஆயுட்காலத்திற்கு வரும். முடிந்தவரை மொத்தமாக கொடுத்து பத்திரத்தை திருப்பி வாங்கிவிடு என்றார்கள். அதே நேரத்தில் நான் ஒரு முறை கூறியிருக்கிறேன், யாரோடும் கூட்டு சேர்ந்து தொழில் நடத்தாதே. அப்படி நடத்தினால் கையெழுத்து போடும் உரிமையை அவனுக்கு தராதே என்று. வாங்கிய கடனுக்கு அழலாம், வாங்காத கடனுக்குமா அழ வேண்டும்? என் தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், கடனில்லா கஞ்சி கால்வயிறு போதும் என்று. துயரங்களிலெல்லாம் மிகப்பெரிய துயரம் கடன் படுவது. அதிலே பணம் மட்டுமா போகிறது, மானமும் போகிறது, உயிரும் போகிறது. அதனால்தான் மரண வேதனையால் துடித்த ராவணன் நெஞ்சத்தை கடன் கொண்டார் நெஞ்சம் என்றான் ஒரு கவிஞன். விடங்கொண்ட மீனை போலும், வெந்தழல் மெழுகு போலும், படங்கொண்ட பாந்தல் வயிற்பற்றிய தேரை போலும், திடங்கொண்ட ராமபாணம் செருக்களத்துற்ற போது கடன் கொண்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். கூடுமானவரை கடன் என்னும் சிக்கல் இல்லாமலேயே வாழ்வை நடத்த பார்ப்பது மரியாதை. வாங்கித்தான் தீர வேண்டுமென்றால் 10 பேர் வலிய வந்து நான் தருகிறேன் என்று சொல்லும்படி நாணயத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். 1 ரூபாயை 4 ரூபாயாக்கும் தொழில் திறமை உனக்கு இருந்தால் கடன் வாங்கு. அந்த 1 ரூபாய் 25 காசாக ஆகிவிடும் என்றால் அந்த 25 காசை மூட்டை தூக்கியாவது சம்பாதி. எங்கள் செட்டிமார்கள் வட்டி தொழிலை தாயை கொல்லாத தொழில் என்பார்கள். அதாவது அடகு பிடிக்கும் தொழிலில் மூலதனத்தை யாரும் இழப்பதில்லை. மூலதனம் தாய், வட்டி குழந்தை. குழந்தைகள் குறைந்தாலும் தாய் சாவதில்லை. அது தாயை கொல்வதில்லையே தவிர கடன் பட்டவனை கொன்று விடுகிறது. 7வது தேதி சம்பளம் வந்ததும் மீட்டு கொள்ள முடியும் என்றால் முதல் மாதம் 20ஆம் தேதி அடகு வைப்பதில் தவறில்லை. வட்டி கட்ட முடியாத நிலை வந்தால் நகையை விற்று விடுவது லாபகரமானது. இல்லையேல் 1000 ரூபாய் நகை 500 ரூபாய்க்கு ஏலம் போய்விடும். கடன் பட்டவன் குடும்பம் என்ன ஆகும் என்பதற்கு இந்து புராணங்களிலே காந்தியை கவர்ந்த கதை ஒன்று உண்டல்லவா?
அதுதான் ஹரிச்சந்திரன் கதை. பணத்தின் வலிய சக்தி அங்கு சுடுகாடு வரை வருகிறதல்லவா? சந்திரமதியின் தாலி மட்டும் மற்றவர்களின் கண்ணுக்கு தெரிந்திருக்குமானால் அதையும் ஜப்தி செய்திருப்பார்கள் அல்லவா? அடகு வைத்து சூதாடி கடன்பட்டு காடு சென்ற பாண்டவர் கதை காலாகாலங்களாக வரும் கதை அல்லவா? ஒருவன் அடகு வைக்க தொடங்கிவிட்டால் அது எதுவரை போகும்? மனைவியையே ஈடுகட்டும் வரை போகும் என்பதற்கு பாரதத்தை விடவா வேறு உதாரணம் வேண்டும்? கடன் என்ற வார்த்தைக்கு கடமை என்று ஒரு பொருள் உண்டு. கடமையை ஒழுங்காக செய்து வரவுக்குள் வாழத் தொடங்கினால் ஓரளவுக்கு கடன் சுமையில் இருந்து தப்பலாம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகெட்டு போன திசை எல்லோர்க்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் பொல்லனாம் நாடு. ஜமீன்தாரி முறை பரவலாக இருந்த காலத்தில் விவசாயிகள் தாங்கள் பட்ட கடனுக்கு தங்கள் குழந்தைகளை காலாகாலங்களுக்கு அடிமையாக்க வேண்டி வந்ததல்லவா? கொத்தடிமை முறை அதில் ஏற்பட்டதுதானே. அண்மையில் கள்ளக்குறிச்சி தாலுகாவில் ஒரு குறிப்பிட்ட மலை ஜாதியினர் முழுவதும் இன்று வரை கொத்தடிமைகளாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதல்லவா? ஆகவே கடன் வாங்கும் போது அலட்சிய புத்தியோடு வாங்காதே. அது கழுத்தில் வந்து அமரப்போகும் சனீஸ்வரன் என்ற பயத்தோடு வாங்கு. சினிமா தொழிலில் பெரும்பாலோர் பட தயாரிப்பாளர்கள் தங்கள் லாபம் முழுவதையும் வட்டியாக கொடுக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் தங்கள் வீட்டையும் எழுதி கொடுத்துத்தான் படத்தை வெளியிடுகிறார்கள். திடீரென பணக்காரன் ஆக வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ செய்யும் தொழிலில் கடன்காரனாகவும் வசதி உண்டு. நாளைய பொழுது கேள்விக்குறியாகாமல் இருக்க கடன் வாங்காதே. இன்றைய பொழுது கேள்விக்குறியாகாமல் இருக்க சுறுசுறுப்பாக தொழில் செய். என்ன தொழில் செய்வது என்கிறாயா? முந்தைய அத்தியாயத்தை படித்து பார். இவ்வாறு கடனை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 7வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.